நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட, இந்த மாதத்தின் 7வது மாதத்தின் 2வது வாரத்திலும் கூட உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகின்றது. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு, நம் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். வேதத்திலே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தொழில் செய்தாலும் சரி, என்ன காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார், இது போதும், அப்படி ஒரு சிந்தனையோடு நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் இந்த ஆசீர்வாத வேளையை ஜெபம் செய்து ஆரம்பம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த வேலைக்கு ஆமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேளையில் ஆண்டவரை நாமம் மகிமைப்படும்படியாக அப்பா, அந்த வேளையில் படிக்கிற பாடல்கள், தூதி வேலைகள், செய்த வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வாதமாக ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் மகனோடு நீர் பேசணுமா ஆட்சேபிக்கிறோம். எஸ்அப்பா, நாம் மட்டுமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் எஸ்அப்பா, முதலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தாவை நீர் நடத்தி தரணுமா ஆட்சேபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய சமூகத்திலே இந்த ஜெப வேளையை தொடங்குவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்கு எத்தனைதான் இடர்கள் வந்தாலும்
விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவரை பற்றி ஒரு பக்தன் பாடியிருக்கிறார். லாபமான, உலக பிரகாரமான லாபமான எல்லா பொருட்களையும் நான் இயேசுவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு மாதிரியாக பாடி வைத்து சென்றிருக்கிறார். அவருடைய ஆசையெல்லாம் ஆண்டவர் இயேசு, மணவாளன் இயேசு எப்போ காண்பேன். ஏன்னா இரண்டாவது வருகையில் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவரை நாம் முகமுகமாக தரிசிப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு அந்த பக்தர் பாடியிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போக போவதில்லை. அப்படிப்பட்ட சிந்தனையோடு எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று சொல்லி நாம் விட்டு வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே துதி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். கடந்த 6 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இந்த 9ஆம் தேதியை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் பிதாவே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை நன்றி. ஆண்டவரை நன்றி ஏசப்பா. நன்றி செலுத்துகிறமையா அந்த மாலை வேலைக்கா நன்றி செலுத்துகிறமையா அந்த மாலை வேளையில் ஆண்டவரை உமது சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். உமது கிருபை பெரியது ஏசப்பா. அப்பா உமது கிருபை ஆண்டவர். அப்பா அந்த ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உமது கிருபை எங்களோடு இருக்கிறதுக்கா நன்றி அப்பா. உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதற்கா நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறமையா, மெய் துதிக்கிறமையா. துதிகள் மத்தியில் வாசம் செய்தவரே மெய் துதிக்கிறோம். தூயாதி தூயவரே மெய் துதிக்கிறோம். மகிமேன் ராஜாவே மெய் துதிக்கிறோம் ஆண்டவர. உன்னதத்தின் தேவனே மெய் துதிக்கிறமையா. நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீர் பெரிய காரியம் செய்தவர் ஆண்டவர. ஏசப்பா நாங்கள் நினைப்பதற்கு மேலாக நீ நடத்துகிறவர் நீர் ஆண்டவர. அப்பா எங்களால் அல்ல ஆண்டவர், நீர் ஆண்டவர. ஆவியானவர் எங்களோடு இருந்த ஆண்டவர. நீர் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறமையா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறமையா. ஒருவராய் பெரிய அதிசயத்தை செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறமையா. அப்பா ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர. உமது கிருபை ஆண்டவர. எங்களால் அல்லப்பா, எங்கள் பலனால் அல்லப்பா, எங்கள் ஞானத்தினால் அல்ல ஆண்டவர. ஆவியானவர் நீர் எங்களோடு இருந்து நடத்தி வருகிற தயவுக்காமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர. நன்றி செலுத்துகிறமையா, நன்றி செலுத்துகிறமையா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறமையா. தகப்பனே நீர் எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை நீர் போதித்து வழிகாட்டுத தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறமையா. உனதரே உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரை. உயர்ந்தவர் நீர் பெரியவர் அப்பா. நீர் பெரிய காரியம் செய்தக்கா நன்றி அப்பா. எண்ணில் அடங்கா நன்மை செய்தவரே மெய் துதிக்கிறோம் ஆண்டவர. நன்மை செய்தவரே மெய் நன்றியோடு துதிக்கிறமையா. தகப்பனே உமது கரம் எங்களோடு இருந்து நடத்தி வந்த தயவுக்காமை துதிக்கிறமையா. ஒன்றுமில்லாமல்
இருக்கிற வேளையில் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒன்றில்லாத உருவாக்குற தேவ நீர் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உமது கரம் எங்களோடு இருந்து நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே மெய் துதிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த மாலை வேலைக்காக மெய் துதிக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருந்து நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா மட்டும் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மது பலத்த கரம், மது பலத்த கிருபாண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமாப்பா தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தில் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியான எங்களோடு இருந்து நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. மது கிருபை, மது தயவு, மது இரக்கம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா கண்ணின் கண்மணி போல் பாதுகாக்கிற தேவ நீர் ஆண்டவரே. ஏசப்பா இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்துடன் நித்திய கிருபையுடன் ஆண்டவரை இறங்கி வந்தேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் இந்த நாள் எங்களுக்கு இரக்கம் செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. லாபா ரீகா ராபா லாபா ரீவ ரிஷபா லாபா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. இதை பார்க்கிற ஜனங்கள் துதிக்கட்டும் ஐயா. ஒருமித்து உமது நாமத்தை உயர்த்தக்கூடிய கிருபை தந்த ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமென். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மனதார நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். ஆண்டவருக்கு நன்றி பலிகளை நாம் செலுத்தி இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை. எப்பொழுதும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை தியானித்து நாம் இந்த
ஆசீர்வாத வேலையை நிறைவு செய்ய போகிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரலோக அழைப்பின் குறிக்கோளுக்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தய பொருளுக்காக என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய அழைப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளது. ஏனென்றால் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் தான் நாம். அது யாராக இருந்தாலும் சரி, மனிதர்களை படைத்தது தேவன், கடவுள். அப்படிப்பட்ட தேவன் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் சத்துருவானவன் நம்மை எங்கெங்கோ இழுத்து கொண்டு சென்று அவருடைய பாதையில் வரவிடாதபடி அவன் திட்டம் தீட்டுகிறான். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதியாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் பல்வேறு விதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் சிலர், அவருடைய சத்தத்தை கேட்காதபடி தான் தோன்றித்தனமாக ஓடுகிறவர்கள் சிலர். இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டுடைய வேத வசனம் சொல்கிறது, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்று சொல்லி ஆண்டுடைய அழைப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரலோக அழைப்பின் குறிக்கோள் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்பதை, அதைத்தான் கிறிஸ்துவின் பின்னே தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இது கடவுளால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு உயர்ந்த அழைப்பு. அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் கிடைக்கும் நித்திய ஜீவனை ஒவ்வொரு மனுஷனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒவ்வொருவரையும் குறித்து அவர் திட்டம் வைத்திருக்கிறார். இது ஒரு இலக்கு, குறிக்கோள் அல்லது அடைய வேண்டிய பலன் ஆகும். இந்த இடத்தில் நாம் நித்திய ஜீவன் அல்லது பரலோக ராஜ்யம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய இலக்கு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் என்று சொல்லி குறிக்கப்பட்டுள்ளது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பாக இது குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல. ஒரு முள்படுக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையிலே ஜெயம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு ஒத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பியர் எழுதிய புத்தகத்திலே பிலிப்பியர் ஜனங்களுக்காக இப்படி சொல்லியிருக்கிறார். அதே போல் கடந்த கால பாவங்கள் மற்றும் தவறுகளை நினைத்து நாம் வருத்தப்படாமல் அவற்றை விட்டுவிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரை முன்வைத்து நாம் முன்னோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அதே போல் நாம் கிறிஸ்துவை நெருங்கி செல்லவும் அவரைப் போலவே நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடக்கூடிய வாழ்க்கையாக நீங்களும் நானும் அமைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தின் வியாபாரங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், தொழில் வியாபாரம் என்று சொல்லி மூச்சு விடாதபடி ஓடி கடைசியில் பார்த்தா அவங்க ஜீவனை விடும் பொழுது ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இல்லாதபடி ஆண்டவரை நோக்கி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி இந்த ஆசீர்வாதங்களை நிறைவு செய்வோம். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது. பரபரப்போடு செல்கின்றது,
பரமன் வாழும் பரம் நோக்கி அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி ஆழம் நிறைகடலில் செல்கின்றது. அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆழம் நிறைகடலில் செல்கின்றது. அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆர்ப்பரிப்போடே செல்கின்றது. ஆர்ப்பரிப்போடே செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி நீடிய பொறுமையோடு செல்கின்றது. நீண்ட பயணமாக செல்கின்றது. நீடிய பொறுமையோடு செல்கின்றது. நீண்ட பயணமாக செல்கின்றது. நிலை பலமாக செல்கின்றது. நிலை பலமாக செல்கின்றது. நிரந்தரமான இடத்தை காண நிரந்தரமான இடத்தை காண அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி. ஆண்டுடைய இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கப்பல் செல்கிறது என்று போட்டிருக்கிறது. ஆனால் அந்த கப்பல் மனிதர்களாகிய நாம் தான். அந்த விசுவாசத்திலே நாம் ஓடும் பொழுது புயல் வந்து நெருக்கலாம், பாடுகள் வந்து உபத்திரவப்படுத்தலாம், எத்தனையோ விதங்களில் தீமைகள் நம்மை அணுகலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ற அந்த விசுவாசத்தை நாம் விடாமல் நம்முடைய வாழ்க்கையை தொடும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் 1 தீமோத்தேயு கடைசி அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். ஜெபம் செய்து இந்த தியான விடையை நாம் நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறமையா, அன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவர் ஒன்றை குறித்தும் கலங்காதபடி ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரை பார்க்குற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. கர்த்தாவே, உமது வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரை ஏசப்பா உமக்காய் ஓட உமக்காக ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக உமக்காக ஊழியம் செய்ய முடியல ஒவ்வொரு பிள்ளையும் நீர் எழுப்பணுமா ஜெபிக்கிறமையா. பார்க்குற ஜனங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. அந்த ஆசீர்வாத வேலை ஆண்டவர் நீர் ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. கேட்குற ஜனங்கள் பார்க்குற ஜனங்கள் ஆண்டவரை அப்பா ஆண்டவர் இந்த நாள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாய் மாற்றும் ஐயா. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. உமது வார்த்தைகள் ஆண்டவர் ஜனங்களுக்கு ஆண்டவர் பிரயோஜனமாக இருக்கட்டும். அந்த வார்த்தைகள் ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஐயா. உமது வார்த்தையில் ஜீவன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வார்த்தை ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றும் ஐயா. இதை பார்க்குற ஜனங்களை ஆசீர்வதி நீர் ஆசீர்வதிக்கிறது நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.